வந்து புதுசாக இப்போ ஃபெப்ரவரிலாம் திறந்திருக்காங்க கிராண்ட்பர்ன் அப்படின்ற இடத்துல வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ஸ்டோர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது வந்து ஒவ்வொரு நாளுமே ஓப்பனாக இருக்கும். அதோட வந்து மார்னிங் டு ஈவினிங் ஓப்பனாக இருக்கும். நாங்கள் போனதும் ஒரு பப்ளிக் ஹாலிடே என்றதால ஈஸ்டர் ஹாலிடேல போயிருந்தோம். அதனால வந்து உண்மையாகவே சரியான கிரௌடாக தான் இருந்துச்சு கடை. உள்ளே போன உடனேயே நிறைய நம்ப பண்ணி திங்ஸ் இருந்தது. போன உடனே பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு 60-65 வரைக்கும் 65+ தான் நம்பர் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ நம்ம 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஸ்டார்டிங் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அங்கே ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்த உடனேயே டாய்ஸ் தான் இருந்துச்சு. தம்பிக்கு உண்மையாகவே நாங்கள் நிறைய இப்போ இங்கே வந்து நிறைய டாய்ஸ் வாங்குறது. அதில் வந்து இப்போ குட்டி நல்ல சின்ன சின்ன டாய்ஸாக வந்து நல்ல சின்ன சின்ன ப்ரைஸில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னாக்களுக்காக ஸ்டோரி புக், அவங்களோட படிக்கிறது விஷயமா இருக்கட்டும், புக்ஸ் வந்து அடுத்தது வந்து பேக், ட்ரிங்க் பாட்டில் அப்படியானதும் இருந்துச்சு. அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க இந்த சின்ன சின்ன சில்பர்ஸ் மாதிரி அப்படியானது அப்படி வந்து கொஞ்சம் அந்த ஐட்டம்ஸ் வந்து ஒரு கொஞ்சம் போய் கொண்டு இருந்துச்சு. அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால் நிறைய வீட்டுக்கு தேவையான சாமான்கள், அதில் கிச்சன் திங்ஸ் சொல்லி தனியாக இருந்தது. அதில் இந்த செரமிக்கில் செஞ்ச அந்த பிளேட், அந்த மார்பிள் கப் அப்படியானது ஒரு கொஞ்சம் நிறையவே இருந்துச்சு. ப்ரைஸுமே நல்ல ப்ரைஸாக தான் இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் வாங்கலை. ஆனால் தம்பிக்குரிய சாமான் தான் கொஞ்சம் வாங்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு, வாங்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே போகும் இந்த பெட்ரூமுக்குரிய திங் கவர், பெட்ஷீட், பிலோ கவர் அப்படியான கொஞ்சம் இருந்தது. அது மாதிரி கார்டன் திங். அடுத்தது வந்து இந்த ஒர்க் பண்றவங்களுக்கு தேவையான மெஷரிங் டேப், ஸ்க்ரூ டிரைவர் அப்படியான ஸ்க்ரூ அப்படியானதுகள் நிறைய இருக்கு. இப்ப இதுதான் கேட்டகரி, இவ்வளவு சாமான் தான் இருக்கு அப்படின்னு இங்க சொல்றதை விட ஒரு ஓவராலா எல்லாத்துலயும் வந்து ஒரு சில இருந்தது. ஷூவும் கூட ஒர்க் ஷூ இருந்துச்சு. இப்படி எது இல்ல, ஆனாலுமே ஒரு கேட்டகரியில இருந்துச்சு. என்ன கேட்டகரியான பொருட்கள் இருக்கு அண்டு ஓவர்வியூவா நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து எனவே நான் சொன்ன மாதிரி ஒரு கிட்ஸுக்கான ஏரியா இருந்துச்சு. போன என்ட்ரன்ஸுக்குள்ள போன உடனே ஒரு பக்கம் வந்து ஃபுல்லாவே இந்த கார்டன்றதை விட டெக்கரேட்டிங் ஐட்டம்ஸ், என்னன்னு சொல்றது, அந்த பூக்கள் அப்படியான இந்த ஃப்ளவர் வாஸ் அந்த சாமான் இருந்தது. மற்ற பக்கம் பார்த்தோம்னு சொன்னா நம்மளோட அழகு சாதன பொருட்கள் கொஞ்சம், ஆனால் வந்து அந்த பிராண்டடான ஐட்டம்ஸ் இல்லை, ஆனாலுமே ப்ரைஸ் ஓகேயான ஒரு அமௌண்ட்ல தான் இருந்தது. அது மாதிரி டெக்கரேட்டிங் பார்ட்டி திங்ஸ் இருந்துச்சு. ஒரு பர்த்டே பார்ட்டி அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் போய் பார்க்கலாம் என்று சொன்னா இங்க எல்லாமே சும்மா கொஞ்சம் விலையா இருக்கும். அப்படி இப்ப டிஸ்கவுண்ட் ஸ்டோர், இந்த சைனா கடை அப்படியானதுகள் இருக்கு. அதுல கொஞ்சம் இந்த இப்படியான ஐட்டம்ஸ் கொஞ்சம் குறைவான விலையில் இருக்கும். அது மாதிரி இதுவுமே கொஞ்சம் குறைவாக தான் இருந்துச்சு பார்ட்டி திங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா அந்த வீட்டுக்குரிய பொருட்கள் என்று சொல்லும் போது எல்லாத்துலயுமே கொஞ்சம் இதுதான் என்று சொல்ல முடியாது, எல்லாமே இருந்துச்சு. அது மாதிரி கிச்சன் திங்ஸ், பாத்திரங்கள், பெரிய பாத்திரங்கள், சில்வர் பாத்திரங்கள் எல்லாமே நம்மளோட சில்வர் பாத்திரங்கள் எல்லாம் வாங்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அதில் கொஞ்சம் ப்ரைஸ் தான், ஏன்னா இங்கே நார்மலாகவே சில்வர் நல்ல விலையில தான் போகும். அது மாதிரி நல்ல சில்வர் பாத்திரங்கள் கொஞ்சம் இருந்தது. இது பார்த்தீங்கன்னு சொன்னா சில போனுக்குரிய ஆக்சசரிஸும் இருந்துச்சு. அப்போ கேபிள் மற்றும் ஃபோன் சார்ஜர் அப்படியானது கொஞ்சமும் இருந்துச்சு. இப்போ ஆனால் ஃபுல்லாக ஓவராலாக பார்க்கும்போது இப்போ நம்ம இதுதான் வாங்கணும் என்று சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்கே போய் வாங்க இயலாது. சில வேளை இந்த கடையை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களால அப்படி வாங்க இயலுமோ தெரியல. ஆனால் நம்ம இப்போ ஒரு ஃப்ரீ டைமில் போனால் நம்மளுக்கு எது தேவை இப்போ தெரியும் தானே, அதை பார்த்துக்கொண்டு நம்ம குட்டியாக எல்லாம் வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ டாய்ஸ் எல்லாம் இது டாய்ஸ் வாங்கணும் என்று போக மாட்டோம் தானே, போன உடனே பிடிச்சிருந்தா வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது மாதிரி இப்போ ஒரு கட்டத்துக்கு ஒரு தடவை பிள்ளைகளுக்கு தெரியும், நாங்களே வந்து நிறைய ஸ்டோரி புக்கும் அந்த பசில்ஸ் விளையாடுற இப்போ பிள்ளைகளுக்கான குட்டியா பசில்ஸ் ஒவ்வொரு மிருகங்களையும் வந்து நம்ம பண்ற மாதிரி அப்படியானது கொஞ்சம் வாங்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரிவ்யூ பார்க்கும்போது தெரிஞ்சுக்கணும். ரிவ்யூ வந்து நிறைய திங்ஸ் இருக்குது, விலையெல்லாம் ஓகே, ஆனால் அந்த விலைக்கேற்ற குவாலிட்டியில தான் பொருட்கள் இருக்குது அப்படின்னு ரிவ்யூ சொல்லுது. ஓவராலாக பார்க்கும்போது இந்த கடை உண்மையிலே வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துல இருக்குது. சின்ன சாமான்கள் நம்ம நிறைய வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய பேர் வந்திருந்தாங்க. அது மாதிரி கடையை டார்கெட் பண்ணி கடைக்கு முன்னுக்கு ஒரு ஃபுட் ட்ராக் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ இதுல இருந்து என்ன யோசிக்கிறேன்னு சொன்னால் உண்மையாகவே நிறைய கிரௌடாக தான் இருக்குது. கடையிலுமே உள்ளுக்கு நல்ல கிரௌடா இருந்துச்சு. பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம செக் அவுட் பண்ணும் போதே பெரிய லைனா தான் இருந்துச்சு. அதுல ஒரு 15 மினிட்ஸ் அப்படி செக் அவுட்டுக்கு வெயிட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு காரணம் ஒன்று ஈஸ்டர் ஹாலிடேயா இருக்கலாம், நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஓவராலா பார்க்கும்போது நம்ம இந்த கடை வந்து உண்மையிலேயே ஒரு பிரச்சனை இல்லை, நல்ல ஒரு கடை, போய் பார்த்து வாங்கக்கூடிய சாமான் நம்மளுக்கு பிடிச்ச திங்ஸை வந்து வாங்கக்கூடிய